யாரு கூடயும் கூட்டணி வைக்காத சீமான் வந்து இப்போ நான் விஜய் கூட வந்து கூட்டணி வைப்பன்ற முடிவில் வந்து வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள போறாங்க. விஜய் வந்து கண்டிப்பாக சீமானை சீந்தவே மாட்டார். ஏடிஎம்கேட கூட்டு சேரலான்னு ஒரு மூவ் நடக்குது. ஏன்னா இது அதிகாரத்துக்கு வரணும், அவ்வளவுதான். விஜய் எங்க சேர்ந்தாலும் காணா போயிடுவார். விஜய் முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், சீமா ஒத்துக்குவாரா? நான் தான் முதலமைச்சர், ஆளை துடிக்கிறேன். விஜயலட்சுமி ஆளை துடிக்கிறேன். அதே பஞ்சாயத்து கிடக்கு, அப்புறம் ஆளை துடிக்கிறேன். அது தனிப்பட்ட வாழ்க்கை தானே. இங்க கட்சிக்காரன் வீட்டுல போனா அங்க விஜயலட்சுமி உருவாக்குவார். சரி, இப்போ ஆதாரம் இல்லாம ஆதாரம் சீமான அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தானே சார் இந்த மாதிரி டாக்லாம் இருந்தது. அப்ப சீமான பெரியார் ஒண்ணு, சீமான காமராஜ் ஒண்ணுங்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரிஞ்ச கைவழியே 7வது கதைங்க எல்லாம் அந்த புற அசிங்கமானது. போன தடவை வேலுமணி எம்எல்ஏ சீட் தரங்க, எம்எல்ஏ சீட் வேண்டாம், ஜெயிச்சா எல்லாம் ஓடி போயிருவாங்க, பணத்தை மட்டும் கொடு. இது அப்படியே சீமான் சொன்னாங்க. உங்க கட்சியில் 2வது தலைமை எவனா காமி. இந்த சேட்டா தான் இருக்கு. ஜிசி கோயில காசு வாங்கி இப்ப சேட்டா ஆரம்பிச்சதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு கொள்ளையடிப்பது தான் உனக்கு அரசியல். விஜய் வந்து தனிச்சு போட்டிட்டா அப்ப அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல சீமானுக்கு, அது வந்து பாதிக்குமா? இல்லங்க, இது சினிமா கூட்டம், அது தமிழ் தேசிய கூட்டம், ரெண்டும் வேற வேற கூட்டம். சீமா இன்னும் கொஞ்ச நாள் இந்த அரசியலும் 3க்கு வந்துருச்சுன்னா சீமா மறந்துடும் மக்கள். விஜய்யுடைய அரசியல்ல சீமான் சேர்ந்தா நீங்க என்ன ஆகும்னா, மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் வந்து சீமான் விஜய் கூட்டணி வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. யாரு கூடயும் கூட்டணி வைக்காத சீமான் வந்து இப்போ நான் விஜய் கூட வந்து கூட்டணி வைப்பன்ற முடிவில் வந்து வந்திருக்காரு. இதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்க இந்த திராவிட கட்சிகளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக விஜய் வந்து உள்ள வராரா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள போறாங்களா சார்? இல்லை, அதாவது விஜய் எந்த காலத்திலையும் சீமான்ட்டு கூட்டணி சேர மாட்டார். ஏன்னா அப்படி கூட்டணி சேர்ந்தால் விஜயகாந்த் கட்சிக்கு ஏற்பட்ட நிலை வந்துடும். விஜயகாந்த் தனியாக இருக்கிற வரை அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. கருணாநிதி முதலமைச்சர் இல்லை, ஜெயலலிதா முதலமைச்சர் இல்லை, விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதுக்கு தான் அவருக்கு 2006 ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ வாங்கினான். 2011 அவரை ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்து தேர்தல் நின்னாங்க. 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரானார். அது முழுசாக 5 வருஷம் முடியல. பாதி எம்எல்ஏ ஜெயலலிதா விலைக்கு வாங்கிருச்சு, பாதி எம்எல்ஏவை ஜெயலலிக்கு வாங்கிருச்சு, மீதியே கலைஞர் வாங்கிட்டார், கருணாநிதி வாங்கிட்டார். ஆனால் 2011 ஜெயலலிதா கூட கருணாநிதி கூட சேராமல் தனித்து நின்றிருந்தால் யாரும் விலை போயிருக்க மாட்டாங்க. விலை எப்படின்னா பணம் கொடுத்தாலும் விலைக்கு வாங்கியிருக்க முடியும். ஏன்னா 3ல் 1 பங்கு போகலைன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துப்படி அவங்க எம்எல்ஏ பதவி போயிருக்கு. அப்போ அதே நிலைமை தான் விஜயகாந்த் கடைசியில் என்னாச்சு, 1/2% வந்து 2021 தேர்தலில் உங்கள் கட்சியே இல்லைங்க போங்க வேலுமணி தட்டி விட்டார். 2021 தேர்தலில் நீங்கள் தேமுதிக ஒரு கட்சியே இல்லை, இதே வேலுமணி தான் வேண்டாம் போங்க, உங்கள் ஓட்டையில் 1/2% வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், கிளம்பு தட்டி விட்டார். இப்போ ஏன் சேர்த்துருக்காருன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லை ஏடிஎம்கேல. அப்போது ஒரு 2-3 கட்சி இருக்கிறதா காமிக்கணும். இதுக்காக விஜயகாந்தை எடப்பாடி சேர்த்துருக்காரு. சரி, இப்போ ஆனால் சீமான் வந்து தொடர்ந்து வந்து தனித்து தான் நின்றுட்டு இருக்காரு. 7% ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. இல்லை 5.5, 7 இல்லை 5.5, 5.5%. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5.5 வருமா? வந்தால் தான் சீமானுடைய வாழ்க்கை. இல்லைன்னா 5 கீழே போயிடுச்சுன்னா சீமானுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வரும்போது இப்போ அதிமுக ஒரு கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. சிஎம் முதலமைச்சர் நாற்காலி உடனே பிடிச்சிடலான்னு எடப்பாடிக்கு நம்பிக்கை. ஏன்னா இப்போ எல்லா கூட்டணியும் திமுக கூட இருக்குது. கம்யூனிஸ்ட், சிறுத்தை, வேல்முருகன், காங்கிரஸு, முஸ்லீம் எல்லாம் இப்போ திமுக கூட்டணியில் இருக்குது. அதனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இதை உடைக்கணும்னா காங்கிரஸை சேர்த்துணுன்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் வரல, காங்கிரஸ் அது தனியாக நிற்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி மாதிரி, கர்நாடகாவில் சிவகுமாரை போல தமிழ்நாட்டில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாட்டில் யார் இருக்கா சார்? தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு யார் இருக்காது? காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னு காங்கிரஸ் டெல்லியும் நம்புது, தமிழ்நாடு இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்திலும் சூழ்நிலையும் நம்புகிறாங்க. அதனால தான் செல்வ பெருந்தகையுடைய அறிக்கை என்ன,
காங்கிரஸ் சுயமரியாதை இருக்கியா, உங்க கூட கூட்டணி சேர முடியாது. இந்த அறிக்கை இது இது இந்திரா காந்தி காலத்தில் டெஸ்ட் பண்ணி ஃபெயிலியரு, ராஜீவ் காந்தி காலத்தில் டெஸ்ட் பண்ணி இப்போ ஃபெயிலியரு, இப்போ ராகுல் காந்தி காலத்தில் டெஸ்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் தான். ஏன்னா ஒரு ரேவந்த் ரெட்டியை கண்டுபிடிக்கணும் முதல்ல தமிழ்நாட்டில், ஒரு கர்நாடகா சிவகுமாரை கண்டுபிடிக்கணும். இங்கே எல்லாமே சிவகுமார், எல்லாமே ரேவந்த் ரெட்டி. அப்போது இங்கே ஆளே இல்லை. காங்கிரஸு 55 கோஷ்டியர், ஒரு காங்கிரஸ் தலைவன் திருநெல்வேலியில் அவனை யார் கொள்றான், சொந்த கட்சிக்காரனை கொள்றான்னு ஊரில் பேசிக்கிறான். சொந்த கட்சிக்காரனை ஒரு மாவட்ட தலைவர் போட்டு தள்ளிட்டானையா, ஊர் மக்கள் பேசிக்கிறான். அப்போது இப்படி இருக்குது காங்கிரஸ் கதை. ஆனால் விஜயை பொறுத்தவரை விஜயும் காங்கிரஸும் கூட்டு சேர்வதற்கான ஒரு முயற்சி மூவ் நடக்குது. அதே போல் ஏடிஎம்கேவோட கூட்டு சேரலான்னு ஒரு மூவ் நடக்குது. ஏன்னா இவங்க அதிகாரத்துக்கு வரணும், அவ்வளோதான். விஜய் எங்கே சேர்ந்தாலும் காணாமல் போயிடுவார். விஜயகாந்துக்கு நேர்ந்தது தான் விஜய்க்கு நேரும். விஜய் தனியாக நின்று முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்ந்தால் விஜய் கட்சி நகரும். அதிமுக ஆதரவு, காங்கிரஸுக்கு ஆதரவு, சீமானுக்கு ஆதரவு, இந்த கும்பலை சேர்த்துக்கிட்டா முதலமைச்சர் கேண்டிடேட் யார்? எடப்பாடி கூட சேர்ந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு. காங்கிரஸில் சேர்ந்தா காங்கிரஸ் தான் முதலமைச்சர் கேண்டிடேட். ஆனால் நான் 100 வருஷ கட்சி, நீ நேற்று ஆரம்பிச்சது, நீ முதலமைச்சராக விட மாட்டேங்குவாங்க. இது இப்படி. அப்புறம் சீமா கூட சேர்ந்தா விஜய் முதலமைச்சர், நான் துணை முதலமைச்சர், சீமா ஒத்துக்குவாரா? ஏன்னா இப்போ முதலமைச்சர் தான், நான் தான் முதலமைச்சர், ஆளை துடிக்கிறேன், விஜயலட்சுமி ஆளை துடிக்கிறேன். அதே பஞ்சாயத்து கிடக்கு, அப்புறம் இங்கே ஆளை துடிக்கிறேன். அப்போ அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் இருக்கு, வரும் தேர்தல் இல்லைங்க, தேர்தல் வந்து விஜயலட்சுமி வருங்க. அது தனிப்பட்ட வாழ்க்கை தானே, தனிப்பட்ட வாழ்க்கை தான். நீங்கள் எங்க கட்சிக்காரன் வீட்டில் போனால் அங்கே ஒரு விஜயலட்சுமி உருவாக்குவார். இது தனிப்பட்ட வாழ்க்கை தான். சரி, இப்போ நம்ம ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இதை விட ஆதாரம் வளசரவாக்கு ஸ்டேஷனில் கட்சி பூரா அடமானம் வைக்கலையா? வளசரவாக்கு ஸ்டேஷனில் தான் கட்சி கிடந்தது. சார் நீங்கள் திராவிட இயக்கம் ஒரு அயோக்கியத்தனமான இயக்கங்க. நீங்கள் பொது வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அதே போல் தனி வாழ்க்கையிலையும் நேர்மையாக இருக்கணும். ஆனால் திமுககாரன் என்ன பண்ணி வச்சுருக்கான், ஏங்க நான் விபச்சாரி வீட்டில் படுத்து கிடப்பாங்க, அதான் நீ பேசக்கூடாதுங்க, நேரம் அங்கேருந்து மேடைக்கு வந்துடுவாங்க, நான் சொல்கிறது நீ கேட்கணுங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைங்க, சொந்த வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தால் தான் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மரியாதை. காமராஜர் சொந்த வாழ்க்கையில் எங்கேயாவது விபச்சாரி வீட்டில் படுத்து கிடந்தாரா? நான் 7 பொண்டாட்டி வச்சுருந்தாரா? அப்புறம் சொல்லுங்கள். பெரியார் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தி நீங்கள் காவிரி ஆற்றுல உட்காந்து, காவிரி ஆற்றங்கரையில் உட்காந்து அவர் பார்க்காத விபச்சார பெண்களே இல்லை, பொம்பளைகளே இல்லை. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இப்போ அதே மாதிரி தானே சார் சீமான அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தானே சார் இந்த மாதிரி டாக்லாம் இருந்தது. அப்போ சீமான பெரியார் ஒன்று, சீமான காமராஜ் ஒன்றுங்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்ல. எனக்கு தெரிஞ்ச கயல்வெளியே 7வது கதைங்க. அரசியல் வந்த பிறகுதான், விஜயலட்சுமி அரசியலுக்கு வந்த பிறகு தானே மதுரையில் தங்கியிருக்க அந்தம்மா விஜயலட்சுமி. எனக்கு விஜயலட்சுமி ஒன்று சண்டை பிடிக்குது, சண்டை பிடிக்காது 7 விஜயலட்சுமி இருக்குது. கருணாநிதிக்கு என்ன எத்தனை கதை இருக்குது? ராஜாத்தியம்மா எத்தனை கொண்டாட்டி சொல்லுங்க. எல்லாம் அந்த புறம் அசிங்கமானது. இது அரசியல் அல்ல. நீங்கள் அரசியல்லாம் கக்கனை போல இருக்கணும், காமராஜை போல இருக்கணும், பெரியாரை போல இருக்கணும், ஜீவாவை போல இருக்கணும், ரெட்டமலை சீனிவாசன், அவங்க தான் தேவை. இந்த கலிசடைகளா தேவை, அயோத்தியாச பண்டிதரை போல இருக்கணும். இவங்க தான் நமக்கு முன்னோடி தலைவர்கள். இவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? ஒரு பொண்டாட்டியோடு வாழ்ந்து கடைசி வரைக்கும் சுடுகாட்டுக்கு போக வரைக்கும் ஒரே வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் தலைவன். அப்படி தாங்க இருக்கணும். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பிறன்மனை நோக்கா பேராண்மை. அடுத்த பொண்டாட்டி பார்க்காம எவன் ஒருத்தர் வாழ்கிறானோ அவன் தாண்டா பேராண்மைங்கிறார். இவனுக்கு பூரா பல தலைவர் அடுத்த பொண்டாட்டி வீட்டில் தான் கிளம்புறானுங்க அரசியலுக்கு. அதல்ல அயோக்கியத்தனம். ஆக விஜயை நீங்கள் சினிமாக்காரன் போய் அரசியல் வர்றத இவனுக்கு தமிழனுடைய இயலாமை தான். சீமானோடு இல்லை யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை விஜயகாந்தை போல முடித்து வைக்கப்படும். இதுதான் சுருக்கமாக. சார் இப்போ சீமான் இருக்கார்ல சார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காரு, அவங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறாரு.
ஆனா விஜய் குறித்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாரு. அவர் அரசியலுக்கு வரட்டும்பா, அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் தான் அதிகம் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம விஜயோட இந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்குது, அதுல என்ன கூப்பிட்டா நான் பங்கேற்பேன்ற அளவுக்கு சொல்றாரு. இவங்களோட நட்பு வந்து இன்னும் உறுதியா தானே சார் இருக்கு? இல்ல அதில் இவர் சேர்த்தவே மாட்டார். யார் விஜய் வந்து கண்டிப்பாக சீமானை சீந்தவே மாட்டார். சீமானுக்கு 5.5க்கு மேலே 15 வருஷம் எகிரவே மாட்டேங்குது. கொஞ்சம் பேர் போயிடுறான், புதுசாக கொஞ்சம் பேர் வர்றான், கொஞ்சம் பேர் போயிடுறா, கொஞ்சம் பேர் புதுசாக வர்றான். தமிழ் தேசியம் திராவிட இயக்கத்தை நீங்கள் அழிச்சிட்டு நேரம் 40% வந்திருக்கணும். அதுதான் தமிழ் தேசியம். 2010 ஆரம்பித்த கட்சி 24 அந்த 5.5க்கு மேலே போக மாட்டேங்குது. எத்தனை தேர்தல் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கான சுயேட்சையா? இல்லை, இனி வரும் காலங்களில் வருவாங்க. இல்லை, அதான் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு வருவாங்க. அதெல்லாங்க காலம். அண்ணா எப்போ கட்சி ஆரம்பித்தார்? 49 கட்சி ஆரம்பித்து 67 முதலமைச்சர் ஆகிட்டார். எம்ஜிஆர் 77 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சர் ஆகிட்டார். இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல். கெஜ்ரிவால் எப்போ கட்சி ஆரம்பித்தார், எப்போ முதலமைச்சர் ஆனார் சொல்லுங்கள். நீங்கள் இந்தியா பூரா எடுத்துங்க, எல்லாமே அரசியல் காலங்கிறது கடுமையான காலம். 10 வருஷம் 15 வருஷம் அதிகபட்சம். 49 திமுக உடைச்சிட்டு வெளியே வராருங்க அண்ணா. 49 50 17 வருஷத்தில் முதலமைச்சர். அதுக்கு முந்தி 62 50 எம்எல்ஏ. எத்தனை வருஷத்தில்? 49 62 50 12 13 வருஷத்தில் எத்தனை எம்எல்ஏ? 50 எம்எல்ஏ. சீமா கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. ஏன்னா போன தடவை வேலுமணி எம்எல்ஏ சீட் தரங்கிறார். எம்எல்ஏ சீட் வேண்டாம், என்கிட்ட எவனுமே இருக்க மாட்டான், ஜெயிச்சா எல்லாம் ஓடி போயிடுவானுங்க, பணத்தை மட்டும் கொடு. இது அப்படியே சீமான் சொன்னார். சீமா வாங்கி கொடுத்தால்தான் இப்போ அண்ணா திமுக போயிட்டார். சீமா கட்சியில் கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தியை விட ஒரு நல்ல தொண்டன் கிடப்பானா? உங்கள் கட்சியில் 2வது தலைமை எவனா காமி? இந்த சேட்டை தான் இருக்குது. ஜிசி கோயிலில் காசு வாங்கி இப்போ சேட்டை ஆரம்பிச்சிருக்கு 1 கோடி ரூபாய்க்கு. எது இந்த சாட்டை? ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், 50 ராவணன், 50 பேர் உனக்கு 2ஆம் கட்ட தலைவர் இருக்க வேண்டாமா? 15 வருஷமா ஒரு ஆளை காமியா? ஒரு ஆள் இல்லையே. அப்போ கொள்ளையடிப்பது தான் உனக்கு அரசியல். 1000 கோடி ரூபா உங்கள்கிட்ட சொத்து சேர்ந்துருச்சு. 1000 கோடி. இதை வச்சு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது தான், வீரமணி ஓட்டுற மாதிரி. அதனால் விஜய்யுடைய அரசியலில் சீமான் சேர்ந்தால் நீங்கள் என்ன ஆகும்னா விஜய் அதோட காணாமல் போயிடுவார். இப்போ ஒருவேளை வந்து விஜய் வந்து தனிச்சு போட்டிட்டா அப்போ அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல சீமானுக்கு, அது வந்து பாதிக்குமா சார்? இப்போ இல்லைங்க, இது சினிமா கூட்டம், அது தமிழ் தேசிய கூட்டம், ரெண்டும் வேற வேற கூட்டம். இல்லை, தமிழ் தேசிய கூட்டம் சொல்றதை விட எல்லாருமே வந்து இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இருப்பாங்க. 18 வயசு இல்லை, அப்படி இல்லை. தமிழ் தேசியங்கிறது ஒரு கடுமையான சித்தாந்தம். தமிழர்கள், தமிழர் நலன், தமிழன் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும், தமிழன் சொத்து வாங்கணும், தமிழை படித்தவன் அதிகாரியாக போகணும், தமிழன் முன்னேறணும். ஆந்திராக்காரனுக்கு அவன் தலைவன் இருக்கான், கன்னடத்துக்காரனுக்கு தலைவன் இருக்கான், மலையாளிக்கு தலைவன் இருக்கான், பஞ்சாபிக்கு தலைவன் இருக்கான். தமிழனுக்கு எல்லாம் திராவிடனாக இருக்கான். தமிழனுக்கு என்னவா இருக்கான்? திராவிடனாக இருக்கான். திராவிடம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு, இதெல்லாம் எப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு போது உள்ள சட்டம். இல்லை, இப்போதான் தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவராக வந்து இவர் வந்துட்டு இருக்காருல்ல, யாரு? சீமான். தமிழர்களுக்கு அதாங்க 15 வருஷமா கீரே ஃபர்ஸ்ட் கீழே ஒரு வண்டி ஓண்டா, அது வண்டி உருப்பிடுமா? ஸ்லோ ப்ராசஸ் தானே சார் நல்லது. ஸ்லோ ப்ராசஸ் தானே சார். ஆமாம், 50 வருஷம் வரைக்கும் ஸ்லோ ப்ராசஸ் தான் நல்லது. சீமா இன்னும் கொஞ்ச நாள் இந்த அரசியலும் 3க்கு வந்துருச்சுன்னா சீமா மறந்துடும் மக்கள். 5க்கு 10க்கு வந்திருக்கணும். 5லேருந்து போகவே மாட்டேங்குது, ஏறவே மாட்டேங்குது. இப்போ இந்த தேர்தலில் தெரியும்ல சார். எந்த ஏங்க இப்படியே இப்போ 10 வருஷமா 15 வருஷம் ஆகி போச்சு. 10 ஆரம்பித்து 14 வருஷம் ஆகி போச்சு. 14 வருஷத்தில் 5 நீங்கள் நேத்தா காட்சி ஆரம்பித்த குக்கர் எவ்வளோ வாங்குறாரு? 4%. குக்கருக்கு எந்த கொள்கையுமே இல்லை. குக்கருக்கு என்ன கொள்ளையடிக்கிறதா கொள்கை. நான் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகி, நான் இந்தியாக்காரன் இல்லையா, நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன், இந்திய போட்ட வழக்கெல்லாம் என்னை கண்டுபிடிச்சான்னு சிங்கப்பூர் சிட்டிசன் தெரியுமா அவர்? அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டார். ஏன் இந்த வழக்கிலேருந்து தப்பிச்சு ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படி பயந்த உடனேயும் சிங்கப்பூரில் போய் 1 கோடி ரூபாய் கட்டி சிங்கப்பூர் குடியுரிமை வாங்கிட்டார். இதெல்லாம் இங்கே அரசியல். எவ்வளோ வாங்கினார்? 4. கமலஹாசன் திடீர்னு கிளம்பி வந்தார், பிக் பாஸ்லேருந்து வந்து கட்சி ஆரம்பித்தார், 4% வாங்கினார். நடந்ததா?
அப்போது நேற்று கட்சி ஆரம்பிக்கிறோம் 4% ஆகிறான். நீ தமிழ் தேசியம், ஈழ பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இதை பேசுனா 100% வாக்கு வரும். அதுக்கான தலைவன் இல்லை. நீயே விபச்சார விடுதியிலிருந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உன்னுடைய வாழ்க்கை விபச்சார விடுதியிலிருந்து வர்ற கேவலம். எங்கே? கோடம்பாக்கத்திலிருந்து வர்ற நீ. தமிழ் தேசியங்கிறது தேசிய தலைவர் மேதகு பிரபாகருடைய கொள்கை. பிரபாகரை 50,000 இளைஞர் செத்து போயிருக்கான், உயிரை விட்டுருக்கான். நீ வாங்கிட்டு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். அங்கே எவ்வளோ பேர் செத்து போயிருக்கான்? அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, டென்மார்க், நார்வே, இங்கிருந்து உல்லாசமாக இருந்தவன் தியாகத்தை பண்ணிட்டு அங்கே துப்பாக்கி குண்டுக்கு இரையானவன் 50,000 பேர். அதுதான் தமிழ் தேசியம். நீ பேச தமிழ் தேசியமா? குடும்பத்தோடு அழிஞ்சு போயிட்டான். 10 வயசு பாலகனை கூட சுட்டு கொள்றானுங்க. அதுதான் தமிழ் தேசியம். தமிழருடைய நலன், தமிழர் அதிகாரத்துக்கு வரணும், தமிழை இலவச கல்வி கிடைக்கணும். ஒரு உயிர் கூட தமிழருடைய உயிர் போயிடக்கூடாது எதிரிகளால். ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம்.